வருகிற ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற TNPSC Group 4 தேர்வில் 80%த்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டுமா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் போதும். அனுபவமிக்க பேராசிரியர்களால் கவனமாக ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட 250 பக்க மெட்டீரியல் ரூபாய் 1000 மட்டும். உடனே வாங்கி படியுங்கள். உத்தரவாதமான வெற்றியை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிக்கிதாவால் எப்படி இவ்வளோ பேரை ஏமாற்றி மோசடி செய்ய முடிஞ்சது? ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் எப்படி ஒருத்தரை கொல்ற அளவுக்கு போச்சு? இவங்களுக்கு பின்னாடி இருக்க சக்தி யார் அப்படின்ற கேள்வி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் மனதில் ஓடுற ஒரு கேள்வி. ஊடகங்களும் இந்த கேள்வி தான் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு விடையளிக்கும் விதமாக ஒரு முக்கியமான ஆதாரம் ஒன்று வெளிவந்திருக்குது. அதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதை குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நிக்கிதா இவ்வளோ ஃப்ராடையும் பண்ணி இப்படி சர்வே பண்ணுறதுக்கு காரணமான அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பெரும் புள்ளி யார்? என்ன ஆதாரம் உங்ககிட்ட கிடச்சிருக்கு? அந்த ஆதாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சில கேள்விகள் திருமாரஞ்சிக்கிட்ட கேட்டிருந்தோம். அதாவது இப்படி நிக்கிதாவோட முதல் கணவர் நீங்கள் தானா, உங்களோட திருமணம் ஆகிருக்குது, முதல்வரவு அன்னைக்கே நகையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. அதாவது அவங்க போட்டுட்டு வந்த நகை, அதே போல் இவர் போட்ட தாலிக்கொடி, இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. மறுநாள் போய் வரதட்சணை புகார் கொடுத்துருக்குறாங்க. திருமாரஞ்சியை ஜெயிலில் வச்சு கும்மி எடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்து இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணுறதுக்கு திருமாரஞ்சி 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற தகவல் கிடச்சிருக்குன்னு சொன்னோம். இதில் பெரும்பாலான விஷயத்தை திருமாரஞ்சியே ஒப்புக்கிட்டுருக்கிறாரு. அதுவும் அவர் 21 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியுங்க, அவங்கள தான் முதல்ல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விதம் இருக்குதுல, கண்ணு கலங்கிட்டாப்புல. அது இப்போ சொல்லும் போதும் முடிஞ்சு 21 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு முரட்டு சங்கி, ஒரு முட்டாள் சங்கியை கதறவிட்ட அளவிற்கு ஒரு கொடூரமான பெண்மணியா இந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. அதாவது பேய்க்கும் சண்டைன்னா அதில் ஒரு பேய் இன்னொரு பேயை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. அது அவருடைய ஆதங்கத்தை 21 ஆண்டு கழித்து அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அவங்க மறுநாள் புகார் கொடுத்தாங்க இல்லையா, அந்த புகாரில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மேடையிலேயே வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க மாமியார் கல்யாண மேடையில் அப்படின்னு மாமியாருக்கு ஒரு புகார். அடுத்து மாமனார், நீ என் பையன் கூட மட்டும் இருந்தால் போதாது, என் கூடயும் இருக்கணும்னு அவரும் மேடையிலே இதை கல்யாணத்தப்ப என்கிட்ட சொன்னார் அப்படின்னு 2வது குற்றச்சாட்டு அவங்க மேலே. இப்போ இப்படியெல்லாம் புகார் கொடுத்து பண்ணுச்சு அப்படின்னு இவரே கதறி இருக்கிறார் திருமாரஞ்சி. அந்த வகையில் அவரே அந்த உண்மையை உறுதிப்படுத்தி. அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது, இதெல்லாம் படித்தாலே தெரிஞ்சிடும் ஃபேக் கம்ப்ளைண்ட்னு. ஆனால் அதுக்கும் திருமாரை வச்சு கும்புன்னு கும்பிடுறாங்கன்னா அப்பயே அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குது. ஆமாம், உண்மைதான். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தாலே அப்பட்டமாக, அதுவும் திருமண மேடையிலேயே இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அரிது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே ஒரு அந்த கம்ப்ளைண்ட்டோட தன்மை என்ன அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. ராமகோபாலன், திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் வச்சு அந்த கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அவரே அதை வெளிப்படையாக இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உள்ள வர்றேன். ஆதாரம் இவங்களுக்கு பின்னாடி இப்போ எல்லோருக்குமே இருந்த மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நிக்கிதாவுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அவங்க எப்படி ஒரு 9.5 பவுன் காணோம் அப்படின்னு புகார் கொடுத்த உடனே டிஎஸ்பிக்கு கீழே இருக்கின்ற ஒரு தனிப்படை, 6 காவலர்களை கொண்ட ஒரு தனிப்படை ஒரு இளைஞனை பிடித்து அடிச்சே கொல்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா இவரை இயக்குகின்ற சக்தி யார்? இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி கேள்வி எழுப்பினார். தனிப்படை இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது யார் அப்படின்ற கேள்வியை நீதிபதி மிக அழுத்தம் திருத்தமாக கேட்டார். இப்போ அந்த கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய கடந்த கால வரலாறு எவ்வளவு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அந்த ஊர் முழுக்க அந்த ஆலம்பட்டி, அவங்க இருக்கிற அந்த மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டி அந்த பகுதி முழுக்க பலர்கிட்டையும் வேலை வாங்கி தருவதாக துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அவரை பிஏவை தெரியும் அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக மிகப்பெரிய ஒரு மோசடியை இந்த பெண்மணி நடத்தி இப்போ வரைக்கும் அந்த பெண்மணி சுதந்திரமாக இருக்கிறாங்க. அதுவும் அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். மதுரை திருமங்கலம் சப்கோர்ட் உத்தரவு போட்டிருக்குது, பிடிவாரண்ட். அந்த பிடிவாரண்ட் போடப்பட்ட பிறகும் சுதந்திரமாக உலாவி கொண்டு இருக்கிறார்
அப்படின்னா இது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. பாதிக்கப்பட்டவங்கள சொல்றது அவர் பெரிய பாட்ஷா போய் அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு ஆமா பண்ண முடியாது. முதல் அட்டாக்கு திருமாரஞ்சிக்கு விழுந்திருக்குது. அதுக்கு பிறகு இவ்வளவு பேர் வந்து வேலை வாங்கி தருவதாக இந்த அம்மா வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ற செய்தி வந்த உடனே இவங்க ஒரு 10 கட்டப்பை நிறைய வந்து துணிகளை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை அவரு சொல்றாரு. இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது தலைமறைவாக இந்த அம்மா ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா. அவங்க நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்க தலைமறைவு ஆகாத மாதிரி வந்து காட்டிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தலைமறைவு உறுதியாக இருக்குது. பொதுமக்களே அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கே அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் பொள்ளாச்சியில் இருக்கிற அமுத சுரபி அப்படின்ற ஹோட்டலில் சிவகாமி அம்மாளும் இந்த நிகிதாவும் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கே வந்த பொதுமக்களில் சிலர் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அங்கேயே லாக் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. லாக் பண்ணிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிருந்துருக்குறாங்க. போலீஸு நாங்கள் வரோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. 2 மணி நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அவங்கள லாக் பண்ணி அந்த ஹோட்டல்லே வச்சுருந்துருக்குறாங்க. அதற்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு காவலர்கள் ஃபோன் பண்ணி அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க கோயம்புத்தூரை நோக்கி கிளம்பி போயிருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போ இவ்வளவு பேர் கேள்வி எழுப்பி இவங்க மேலே இவ்வளவு பெரிய சந்தேகம் இருக்கும் பொழுது இவங்க தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்றதும் உறுதியான பிறகு இதுவரைக்கும் அவங்க மீதான குற்றச்சாட்டை ஏதாவது மறுத்திருக்கிறாங்களா? இவ்வளவு பெரிய பண மோசடியை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் ஆதாரத்தோடு வெளில வந்திருக்குது. தினசரி அங்கே மதுரையில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வெளில வந்து ஆதங்கப்படுறாங்க. 10 வருஷம் ஆச்சுங்க, 12 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் பணம் கிடைக்குமானே தெரில அப்படின்ற அளவிற்கு அவங்க வந்து துயரத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணி எப்படி ஹாயாக வந்து கோயம்புத்தூரில் நோக்கி பயணிக்க முடிகிறது? இது எப்படி சாத்தியப்படுகிறது அப்படின்னா, 2 மணி நேரத்தில் பிடிச்சி வைங்கன்னு சொன்ன போலீஸ் 2 மணி நேரம் கழித்து அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த சக்தி யார் அப்படின்றது இன்றைக்கு தெளிவாக இருக்குது. இதை வந்து சொசைட்டி சரக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்க இந்த சம்பவம் குறித்து இந்த மடப்புரம் அஜித்குமாரினுடைய காவலர்களின் படுகொலை இந்த சம்பவம் குறித்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வீடியோ போட்டிருக்கிறாரு. இப்போ அந்த சக்தி யாரு, அந்த பொலிட்டிக்கல் பவர் இந்த அளவுக்கு அதிகார வர்க்கத்தில் ஊடுருவி நிகிதாவுக்காக வேலை செய்கின்ற அந்த சக்தி யாரு அப்படின்னு பலரும் வந்து பேசுகிறார்கள். நிகிதாவுக்கு பின்னாடி திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு அதிகாரி தான் உதவுறாரு அப்படின்றாங்க. சிலர் வந்து லதான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க தான் பின்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஏடிஜிபி காவல்துறையில் ஏடிஜிபி ரேங்கில் உள்ள ஒரு அதிகாரி தான் உதவுகிறார், இவங்களுக்கு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இப்படி நடக்குது அப்படின்னு இப்படி பலரும் பல்வேறு காரணங்களை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு எந்த ஒரு வெளிப்படையான ஆதாரமும் தற்போது வரைக்கும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இவருக்கு பின்னால் இருக்கின்ற சக்தி யார் அப்படின்றதுக்கு அவருடைய ஃபேஸ்புக், அதுவே அவருடைய ஃபேஸ்புக் பக்கமே பதில் சொல்கிறது. இப்போ இந்த தனிப்படை அமைத்து இந்த பையனை வந்து அடித்து கொள்கிற அளவுக்கு விசாரணை நடத்துகிறாங்கல்ல, இது யார் இந்த தனிப்படையை அமைக்க உத்தரவிட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு விடை எங்கே இருக்குதுன்னா, டிஎஸ்பி அவர் கீழே தானே தனிப்படை இருக்குது. டிஎஸ்பியை விசாரித்தால் அது மிக தெளிவாக இருக்கும். டிஎஸ்பிக்கு நிகிதா நேரடியாக பேசுனாங்களா, இல்லை எஸ்பி கிட்ட பேசுனாங்களா, இல்லை வேற ஒரு அந்த அரசியல் சக்திகிடம் பேசி அவங்க வந்து எஸ்பி கிட்ட டிஎஸ்பி கிட்ட பேசி இதை வந்து செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்றது மிக தெளிவாக இதை விசாரிக்கும் பொழுது தெரிய போகுது. இப்போ இதில் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் முழுக்கவே இப்போ இந்த முருகன் மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது இல்லை, இந்த முருகன் மாநாட்டுக்கு இந்த அம்மா வந்து அவ்வளவு ப்ரமோஷனை அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சோசியல் மீடியா பேஜ் வந்து என்ன பேரில் இருக்குன்னா, டாக்டர் நிகிதா ஜெயபெருமாள் அப்படின்ற பேரில் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் வந்து இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிற பதிவுகள், அதாவது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், அதாவது இந்த மாநாடு வந்து சிறப்பாக நடந்துருச்சான், மாநாட்டுக்கு பிறகு ஒரு குப்பை கூட அங்கே இல்லையாம், சேரெல்லாம் அவங்களே எடுத்து அடிக்க வச்சுக்கிட்டாங்களாம். அது காரணம் என்னடான்னா
ஆர்எஸ்எஸ் தான் காரணம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து டிசிப்ளினான இந்தியாவினுடைய ஒரு இரண்டாவது இராணுவம், இந்தியாவோட ஒரு இரண்டாவது இராணுவம் ஆர்எஸ்எஸ் அப்படின்றது இன்றைக்கு மதுரையில் நடந்த மாநாட்டின் மூலமாக உறுதியாக இருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு பதிவை இவங்க ஷேர் பண்றாங்க. மேலோட்டமான சங்கி, ஹார்ட்கோர் சங்கி. ஆமா, ஹார்ட்கோர் சங்கி. இவங்களுடைய பதிவு முழுக்கவே ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து அரசு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படின்றது எவ்வளோ கொடுமையானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். பாஜகவில் வந்து ரவுடி, கஞ்சா கடத்துறவன், கொக்கைன் வந்து பயன்படுத்துகிறவன், அந்த அந்த குற்றவாளிகளிடம் தொடர்புடைய வினோஜ் பி செல்வம் போன்றவர்கள், இப்படி அனைத்து குற்றவாளிகளும் கொலையாளிகள் எல்லாருமே குவிந்து இருக்கின்ற ஒரே கட்சி எதுனா பாஜக. அப்படி அந்த பாஜகவில் ஒரு அங்கமாகத்தான் இந்த அம்மையார் இருந்திருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இந்த விஸ்வரூபம் இருக்குதுல்ல, அம்மா எடுத்திருக்கிறாங்கல்ல, அதுதான் இது எல்லாமே. அவங்க வந்து யார் யார் பதிவை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு இடத்துல உச்சகட்டமாக போய் இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலையை உடனே ஒன்றிய அமைச்சராக்கணும், மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும். அண்ணாமலைக்கு அப்படி இடம் கொடுத்துட்டா அண்ணாமலை கண்ட்ரோலில் தான் இடி, சிபிஐ, விஜிலன்ஸ் எல்லாமே, அண்ணாமலை வைக்கிறது தான் சட்டம், எல்லாமே ஈசன் செயல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒரு அடி கூட வாங்காம எல்லாமே. ஆமா, இதை யார் முதல்ல இந்த அம்மா வந்து ஒரு சங்கி, இந்த பின்புலத்தை வந்து யார் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறாங்கன்னா, சொசைட்டி சரக்கு அப்படின்ற யூடியூப் சேனல்ல அவங்க போட்ட ஒரு வீடியோ, அஜித் குமார் மீது புகார் அளித்த நிக்கிதாவின் அதிர வைக்கும் பின்னணி, அதுல இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு வீடியோவா வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை வந்து பார்த்த பொழுதுதான் இது உண்மையா அப்படின்னு வந்து ரீசெக் பண்றப்ப அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை போய் பார்க்குறப்ப அதில் நிக்கிதாவினுடைய புகைப்படங்கள், அவங்க அப்பாவோட புகைப்படம், அவங்க அம்மாவோட புகைப்படம், எல்லா புகைப்படத்தையும் வந்து போட்டிருந்தாங்க. முழுக்க சங்கித்தனமான அத்தனை பதிவுகளையும் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க போட்ட சங்கித்தனமான பதிவுகள், சில பதிவுகளை வந்து பார்க்கலாமே. அதாவது திமுக கலைஞரை வந்து வெளிப்படையாக அட்டாக் பண்ணுறாங்க. 8 ரூபாய் பேனாவை ஆயுத பூஜையில் வைத்தால் மூட நம்பிக்கை, எழுதாத பேனாவை 80 கோடியில் வைத்தால் அது பகுத்தறிவா அப்படின்னு வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பதிவினுடைய நோக்கம், இவங்க வந்து அரசு ஊழியராக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் பணத்தில், தமிழ்நாடு அரசு பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற இந்த அம்மா. விஜய் வந்து பக்ரீத்து, ஈஸ்டரு, அன்னையர் தினம், இப்படி பல விஷயத்துக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு. ஏன் வந்து இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அடுத்து, பொது இடங்களில் அரசு மதுபானம் வைக்கலாம், ஆனால் விநாயகர் சிலை வைக்கக்கூடாதா அப்படின்னு போட்டு ஸ்டாலினை பற்றி ஒரு முதலமைச்சர் குறித்து ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்கிறாங்க. திமுக அட்டாக் பண்ணி தான் நிறைய போட்டிருக்காங்க. ஆமாம், நிறைய போட்டிருக்கிறாங்க. அடுத்து, கோவிலுக்குள் இந்துவாக போனால் மட்டும் போதாது, வாக்குச்சாவடிக்கும் இந்து உணர்வோடு போக வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து, உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவது தான் அப்படின்னு இந்த அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து, இவங்க வந்து ஒரு ஆசிரியர், இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அந்த பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஹெச்ஓடியாகவும் இருக்கிறாங்க. அந்த அம்மா போட்ட பதிவு பாருங்கள். டியர் ஹிந்து பேரண்ட்ஸ், இஃப் யுவர் கிட்ஸ் பிகம் லெஃப்ட் liberals and disrespect dharma for fun, then you have failed as a parent அப்படின்னு போட்டு மீம் மாதிரி ஒரு போஸ்டரை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஒரு இடதுசாரிய சிந்தனை போக்கு, ஆமாம், முற்போக்கு சிந்தனை இப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெற்றோராக தோற்று விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்ற அளவிற்கு ஒரு கலாச்சார ரீதியாக ஊடுருவி எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்யுமோ அதே ரீதியாக வந்து இவங்க பதிவு போட்டிருக்கிறாங்க. அடுத்து, RN ரவியை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. எழுதி கொடுக்கறத படிக்கிறதுக்கு நான் என்ன சோபனா ரவியா, RN ரவிடா அப்படின்னு வந்து அதில் ரஜினி வந்து சிகரெட் விடுற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து, அண்ணாமலை, இந்த முருகன் மாநாடு, பவன் கல்யாண், இப்போ இவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டது, இதை எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. அடுத்து, ரஞ்சித், இவங்களுடைய கண்ணோட்டம் சமூகத்தை பற்றி, இவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னு ரஞ்சித்தை பற்றி ஒரு பதிவை திருப்பூர் சுப்பிரமணியம் எழுதுனதை ஷேர் பண்ணிருக்கிறாங்க. மேடைக்கு மேடை நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. பென்ஸ் கார்லையும் 3 கோடி ரூபாய் கார்லையும் தான் வந்து இறங்குறாங்க. படத்தில் விளிம்பு நிலை மக்களை பற்றி காட்டும் நீங்கள் விளிம்பு நிலை வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரஞ்சித் ஃபோட்டோவோடு இருக்கிறது. அப்போ இந்த அம்மாவுக்குள் கொப்பளித்து கொண்டு இருக்கின்ற அந்த சாதி வெறி. இந்த அம்மா வந்து விசாரிக்கிறப்ப இந்த அம்மா வந்து ஒரு
முக்குளத்தோர் சாதியை சார்ந்தவர்கள், அதுவும் வந்து பிறன்மலை கள்ளர் சமூகத்தை வந்து இவங்க சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இந்த அம்மாவால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். சில ஜாதி வரியனுங்கெல்லாம் பதிவு போடுறானுங்க, இது வந்து எங்கள் ஜாதிடா, வீரத்தை பாருடா, எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறா அப்படின்னு. இதுக்கெல்லாம் வெக்கப்படுங்கடா, இதுக்கெல்லாம் வந்து பெருமைப்படாதீங்க. உண்மையிலே அந்த அம்மா வந்து உங்க ஜாதிக்காரனை தான் வந்து ஏமாத்தி 1 கோடி ரூபா வந்து பல பேரோட வயிற்றுல அடிச்சு, அவங்க எல்லாரும் அந்த புகார் ராஜாங்கம்னு ஒருத்தர் விஏஓ வேலைக்காக அவர் பையனுக்கு கொடுத்தாருல்ல, அவரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அப்படி பல பேர், அதுல எல்லாமே எல்லாம் சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, அப்படி ஏமாற்றப்பட்டவங்க தான். இப்போ இவனுங்களுக்கு யோசிச்சு பாருங்க, தான் ஜாதிக்காரன்ட்ட 1 கோடி ரூபாய் ஏமாத்தி இந்த அம்மா ஏழைகள், அவங்க எல்லாம் பாவம், ஏமாத்தி ஏப்பம் விட்டுருக்குது. அதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை. இவனுக்கு வந்து ஏமாத்தினது எங்கள் ஜாதி தான்டா அப்படின்னு இவனுங்களுக்கு பெருமை இருக்குதுன்னா, இந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சாதி உணர்வு வந்து இருக்குது அப்படின்றத இது காட்டுது. இந்தியா வந்து ஒரு இந்து நாடு தான் அப்படின்னு சொல்கிற பதிவுகள் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு எப்படி சமூகத்தை பற்றி ஒரு அரசியல் பார்வை இருக்குது, இந்த அம்மா எந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுறாங்க, இவங்க மேலே ஏன் போய் அந்த மாணவிகள் கலெக்டர்கிட்ட, திண்டுக்கல் கலெக்டர்கிட்ட ஏன் புகார் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான மொத்தமும் அந்த சொன்ன இல்லைங்களா 10 பொருத்தமும் பொருந்தி வந்துருக்குது. நிக்கிதா வந்து ஒரு அக்மார்க் சங்கி. பாஜகவில் நிறைய லீடர் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஃபேஸ்புக் பேஜில். நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், எல் முருகன், வினோஜ் பி செல்வம், இதில் எல்லாத்த பற்றியும் இந்த அம்மா ஷேர் பண்ணிருக்கிறாங்க. இவங்க மிக அதிக அளவில் ஒருத்தரோட வீடியோவை தான் வந்து அதிக அளவில் வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய 20,000 புத்தகங்களை படித்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஆருத்ரா ஃப்ராடுகளை காப்பாற்றியது அண்ணாமலை. ஆருத்ரா கோல்டு லோன் மோசடி, இப்போ அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் மக்கள். பலரும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபி ஆஃபீஸுக்கு முன்னாடிலாம் போய் போராட்டம் நடத்தினாங்க. அந்த குற்றவாளி ஹரீஷை தேடப்படும் குற்றவாளி என்று காவல்துறையை அறிவித்து தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய கட்சியில் சேர்த்து மாநில பதவியை வழங்கிய ஒரு பெருந்தகையாளர், பிரதமரையே பார்க்க கூட்டு போன ஒரு நபர் தான் அண்ணாமலை. அப்போ அந்த அண்ணாமலை தான் உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு. அண்ணாமலை கிட்ட ஈடியை கொடுத்துடணுமா, சிபிஐ தலைவர் அண்ணாமலை, ஆமா இது எல்லாத்தையும் கொடுத்துடணுமா? கொடுத்துட்டா அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? அண்ணாமலை இன்னும் வசூலை வந்து 4 மடங்கு சேர்த்து பண்ணுவார். இப்போலாம் ரைடு வரும்னு சொல்லி அவர் வந்து கோடிக்கணக்கில் சேர்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த பதிவுகள்லாம் பார்க்குறப்ப முழுக்க திமுகவை திட்டி, திமுகவில் ஸ்டாலின் முதலமைச்சர் அவரை திட்டி இருக்குது, கனிமொழியை அவங்கள வந்து திட்டி இருக்குது, சேகர் பாபு வந்து திட்டி இருக்குது. இப்படி திமுகவில் எல்லாரையும் வசைப்பாடி இருக்குது, பெரியாரை வந்து வசைப்பாடி இருக்குது. இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு போஸ்டிங், பெரிய போஸ்டிங் வாங்கணும் தான். பல சுருட்டல் வேலைகள்லாம் பார்த்தாச்சு. நேரடியாக போய் நம்ம ஜோதியில் ஐக்கியமானாதான் இப்படி இனி வரும் காலங்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இந்த அம்மா ட்ரை பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு அரசு கல்லூரியில் போய் வேலை செய்கிற ஒரு பேராசிரியருடைய பதிவுகள் மாதிரி இந்த பதிவுகள் எதுவுமே யாரும் அரசியலும் பேசவும் மாட்டாங்க, காட்டிக்கவும் மாட்டாங்க. ஆமாம், ஒரு அரசு ஊழியர் அரசியல் பேசினால், அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதனுடைய உச்சகட்டமாக அவர்களுடைய பதவி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி வெளிப்படையாக இந்த அம்மா வந்து ஏற்கனவே ஒரு தாசில்தார் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவரை பற்றி பேசணும், அதுக்கு பிறகு அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ இப்படி வெளிப்படையாக ஒரு RSS பாஜக கும்பலை ஆதரிக்கின்ற இந்த அம்மாவை மீது நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா? கண்டிப்பாக இது ஒரு அரசு வேலை. இப்போ பார்த்துக்கிட்டு அரசுக்கு எதிராக இவ்வளவு, இந்த அரசுக்கு கொடுக்குற சம்பளத்திலே வந்து வாழ்க்கை நடத்துவாங்களாம், இந்த அரசுக்கு எதிராகவே பதிவு போடுவாங்களாம். அப்போ இதை வந்து உடனடியாக வந்து அரசு கவனத்தில் கொள்ளணும். அப்புறம் பயங்கரமாக முத்துராமலிங்க தேவர் பற்றி நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க ஷேர் பண்ணி வச்சிருக்கிற சிஎம் பற்றி, பிரியாணி உனக்கு போட்டானே, பெரிய ஆணி உனக்கு அடித்தானே, வெளியான முருகன் பாட்டு வைரல் அப்படின்னு போட்டு ஸ்டாலினை கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க இந்த பாடலில். அதை இந்த அம்மா வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அடுத்து சேகர் பாபுவுக்கு அண்ணாமலை கவுண்டர் பண்ணுற மாதிரி வீடியோ, அந்த வீடியோ போட்டு அப்போ துப்பு இல்லை இப்போ பேசுகிற அப்படின்னு தலைப்பு, இதெல்லாம் இந்த அம்மா வந்து போட்டிருக்கிறது. அண்ணாமலை பார்த்தா குஷியாயிரணும். ஆமாம், அண்ணாமலை பார்த்தா குஷியாயிரணும். பிரதமர் முன்னிலையில் பேசிய பெண், தலையில் கை வைத்த ஸ்டாலின் அப்படின்னு இந்த அம்மா வந்து ஒரு நாளைக்கு அத்தனை பதிவு போடுறாங்க. இவங்கெல்லாம் போய் காலேஜில் போய் வேலை செய்கிறாங்களா இல்லை பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது தெரில. பதிவு தான் போட்டுட்டு இருக்கிறாங்கன்றது மிக தெளிவாக தெரியுது. முருகன் மாநாடு, வெறித்தனமான சம்பவம், அண்ணாமலை தான் எங்கள் உயிர் மூச்சு, இப்படி நிறைய விஷயங்களை இந்த அம்மா போட்டிருக்கிறாங்க.
திருட்டு முரட்டு கயவர்களை வதம் செய் முருகா, அதாவது அதை அண்டர்லைன் பண்ணி திமுக அப்படின்றத காட்டியிருக்கிறாங்க. திமுகவை வதம் செய்ய முருகனை வந்து இந்த அம்மா அழைச்சிருக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய சங்கி அப்படின்றத அரசு வந்து சிந்திச்சு பார்க்கணும், இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இந்த பின்னணி இருக்கிறதுனால தான் முரட்டு சங்கியாக இருக்கிற திருமாரஞ்சியவே கதற விட்டுருக்குறாங்க இந்த அம்மா அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. சங்கிக்கும் சண்டை வந்தால் அதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்டுகின்ற வேலை செய்யக்கூடிய சங்கியவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சங்கித்தனமான ஒரு ஆள் யார் அப்படின்னா நிக்கிதா அப்படின்றது மிக தெளிவாக இந்த பதிவுகளில் இருந்து தெரிய வந்திருக்கும். இப்போ இவங்க இந்த ஃபேஸ்புக் ஐடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் அஜித்குமார் அவரோட நிகழ்வு, அந்த மரணம் நடக்கிறது அந்த நேரத்திலமும் ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்களா? எப்படி 27ஆம் தேதி இந்த அம்மா வந்து போய் புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில். வாய் வழியாக புகார் கொடுத்து அப்புறம் அந்த அஜித்குமாரை விசாரணைக்கு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி அடித்தே கொள்கிறாங்க. அன்னைக்கு மாலை 6:30 அன்னைக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிருது. அப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் தான் இவர் இருக்கார் அஜித்குமார். அப்போ இந்த அம்மா போட்டிருக்கிற பதிவு, அடுத்தவருக்காக சுயத்தை இழப்பதை விட சுயத்திற்காக சுயமரியாதைக்காக அடுத்தவரை இழக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. தத்துவம் புரியல. ஆமாம், இல்லை தெரியல, இன்டைரக்டாக அதை அதாவது அடுத்தவருக்காக சுயத்தை இழப்பதை விட, மற்றவங்களுக்காக நம்முடைய தன்மானத்தை இழப்பதை விட அந்த சுயத்திற்காக சுயமரியாதைக்காக அடுத்தவரை இழக்கலாம்னா அது வந்து என்ன பொருளில் வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு பதிவை 27ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன மனநிலையில் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்து 28ஆம் தேதி அன்னைக்கும் கஸ்டோடியல் டார்ச்சர் வந்து கொடூரமாக நடந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கும் வந்து இவங்க வந்து பெட் லவர், இந்த விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து அவங்களே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 28ஆம் தேதி வந்து 1 மணிக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஒளியும் இரட்டை ஜடையும் இணைக்கும் பாலமாய் டிசம்பர் பூக்களும் தொப்பியும் கண்ணாடியும் லேனா தமிழ்வாணன் அஞ்சரை பெட்டி விலாசம் கேட்டால் தெருமுனை வரை கூட வந்து வழிகாட்டுபவர் மக்கள் விருந்துக்கு வந்தவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பும் நேசம் இன்னும் நிறைய ராஜேஷ்குமார் சுஜாதா கல்கையோடு சேர்ந்த வாழ்க்கை மாருதி அழகான ஓவியம் இப்படிலாம் இருக்குது. ஒரு மாதிரியை தான் மாருதின்னு எழுதியிருப்பாங்க போல. குமுதத்தில் ஆவி அமுதா மற்றும் ஜே ஓவியம், 007 காமிக் புத்தகங்கள், மங்கையர் மலர், சமையல் குறிப்புகள், கோலங்கள், பத்திரப்படுத்திய கோல நோட்டு புக்குகள், இப்படி வந்து போகுது. அப்போ பாருங்கள் இந்த அம்மா 28ஆம் தேதி இந்த டார்ச்சர் நடந்தப்போ எவ்வளோ ரிலாக்ஸாக ஒளியும் பற்றி பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க 28ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு. அதில் என்ன தெரியுங்களா, இதுதான் வெறுப்போட உச்சம். இந்த அம்மாவோட ஒரு போஸ்டர், ஒரு கன்றை, ஒரு பசு கன்றை ஒரு குழந்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. என் தாயிடம் குடித்த பாலை விட உன் தாயிடம் குடித்த பாலே அதிகம், உருவத்தில் வேறுபட்டால் நீயும் என் சகோதரனே. மாட்டு மேலே சங்கிகளுக்கு எவ்வளவு பாசம் இருக்குது, ஆனால் அந்த பாசம் இன்னொரு சக மனிதன் மீது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. தன்னுடைய அரசியலுக்காக ஒரு வேஷம். ஆமாம், அதிகாரத்தை பயன்படுத்தி அடித்து கொள்வது. இப்போ அதை வந்து இது அம்பலப்படுத்துது. 28ஆம் தேதி இந்த பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த அம்மாவோட வெளி வேஷத்தை வந்து பாருங்கள். 30ஆம் தேதி போட்டிருக்கிற இன்னொரு பதிவு நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரஜினியிடம் இல்லாத பணமா தன் சொட்டை தலையில் முடி வளர்க்க, அஜித்திடம் இருந்திராத காசா தன் நரைமுடியை கருப்பாக்க, அம்பானி மகனிடம் இல்லாத சொத்தா தன் உடல் பருமனை தடுக்க, ராகுல் காந்தி சல்மான் கானிடம் இல்லாத பொருளா மணப்பெண்ணை கண்டுபிடிக்க, தலைமுறை ஜீன்களிடத்தில் நம் ஆட்டம் செல்லாது, விதியை மாற்றவும் முடியாது, ஆனாலும் மார்க்கெட்டிங் உலகத்தில் மூழ்கி போய்விட்ட மக்களுக்கு கடன் வாங்கியாவது காசை கரியாக்குவதில் தான் எத்தனை சந்தோஷம். இதெல்லாம் பாருங்க யார் வந்து சொல்றாங்கன்னு. அதாவது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லா அயோக்கியத்தனம் இன்னும் நிறைய போஸ்ட் எழுதியிருக்குது. பணம் இருந்தால் பணம் கொடுத்து உதவி செய்யுங்க, இல்லைன்னா வேற வழியில் வந்து உதவி செய்யுங்க. இப்படி ஒரு அன்னை தெரசா மாதிரி ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் அனைத்து சங்கி வேலைகளையும் கலவரம் தூண்டுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அம்மா வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதுதான் அவங்களுடைய அந்த
27ஆம் தேதி சம்பவம் நடந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த அம்மாவோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அந்த அம்மா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதாவது இவ்வளவு கிரிமினல் நடவடிக்கை, இவ்வளவு வேலை, இந்த அம்மா வந்து தலைமறைவாக இருக்குது. இதுக்கிடையில் இந்த அம்மா 13 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதாவது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி அந்த மகாபாரத விளம்பரத்தை எடுத்து வச்சு, நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கன் தான், நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய், உன் மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது அப்படின்னு வந்து தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு எவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தனை வந்து செத்து போயிட்டான், செத்து போன பிறகு எவ்வளவு ரிலாக்ஸா ஜாலியா. இது வந்து ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அவங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, தெரியாம நடந்துருச்சுன்னா ஒரு குற்ற உணர்வு இருக்கும், பதறம் கண்டிப்பா இருக்கும். அது எதுவுமே இல்லாம நான் கேஷுவலா இருக்கேன் அப்படின்றது வேணுன்ட்டு எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது காட்டிக்கிறதுக்காக பதிவு நடக்குது. நான் வந்து அங்க புகார் கொடுத்துட்டேன், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டில் இந்தாண்ட ரிலாக்ஸா இருக்கிறேன். மக்களுக்கு 9.5 பவுன் நகைன்றதே இல்லைன்றது தான் இங்க இப்போ வந்து சேர்ற பாயிண்டா இருக்குது. இல்லைன்னா அத்தனை டார்ச்சர் பண்றதுக்கு நகையை எடுத்து கொடுத்துருப்பாரா மாட்டாரா அஜித் குமார்? அப்போ இந்த நகையே 9.5 பவுன் அப்படின்ற விஷயமே ஒரு போலியான விஷயமா இருக்குது. அவர் ஒரு அப்பட்டமான நிரபராதி அப்படின்றது தெரியுது. அப்போ முழுக்க முழுக்க இந்த அம்மா இந்த அளவுக்கு அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணி, அண்ணாமலை எங்கள் உயிர் மூச்சு, அண்ணாமலைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துருங்க, எல்லாமே இடி எல்லாமே இவர் வசம்தான், இப்படி இவ்வளவு வச்சிருங்க. ஆமாம், இத்தனை வந்து அதுக்கப்புறம் மோடி உலகமே வியக்குது, ஆஸ்திரேலியாவில் மயங்குறாங்க, ஜப்பானில் கேட்டாங்க, இப்படின்னு மோடியை பற்றி அத்தனை. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு பாஜக அப்படின்ற சக்தி தான் பின்னாடி இருந்து உதவுது அப்படின்றது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. காவல்துறை இதை இன்னும் அதனால தான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. ஏன்னா அண்ணாமலை இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணார், ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா இருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒன்றிய அரசிற்கு அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த சைலேஷ்குமார்னு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அதிகாரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்குது இல்லை ஒன்றிய அரசு. இந்த சிபிஐ வந்து ஸ்டெர்லைட்டு வந்து எந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டால், காவல்துறை எப்படி துப்பாக்கி சூடில் ஈடுபட்டு மக்களை கொன்றார்கள் அதை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக மாற்றியது தான் சிபிஐ. அந்த சிபிஐ இந்த வழக்கிலும் வந்து அப்படி இல்லாமல் இதுலையாவது வந்து நேர்மையாக விசாரிக்குமா அப்படின்றது தான் நம்ம முன்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. ஒரு பக்கம் வந்து இந்தியா முழுக்க புல்டோசரை விட்டு வீடுகளை இடிப்பது, ஆப்ரேஷன் காகர்னு பழங்குடி மக்கள் மீது ஒரு நரவேட்டையை வந்து நடத்துவது, மணிப்பூரையே இன்னைக்கு வந்து கலவர காடாக மாற்றி வச்சிருக்கிறது, இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா அப்படின்னு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில்தான் வந்து நூற்றுக்கணக்கான என்கவுண்டர்கள், காவல் கொட்டடி மரணங்கள், காவல் சித்திரவதை மரணம்லாம் நடக்குது. இந்த யோக்கியர்கள் தான் இப்போ வந்து நல்லவர் வேஷம் போடுறாங்க. இந்த யோக்கியர்கள் வந்து உண்மையிலேயே இது நீதி வேணும்னா சிபிஐயை ஒழுங்காக விசாரித்து உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் போராட வேண்டியது சிபிஐ கிட்ட தான். அதை விட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட ட்ராமா போடுற வேலையை இந்த கம்பெனிகள்லாம் நிறுத்தணும். இவர்களை கண்டிப்பாக இப்போ இந்த மதுரையில் மாவட்ட நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காருல்ல, அவர் நிகிதாவை விசாரிக்க வேண்டும். அவருக்கு இந்த பாஜக ஒன்றிய பாஜக ஆதரவு, அண்ணாமலை ஆதரவு இருக்குதா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இதுக்கு வந்து காரணமா அப்படின்றத அவர்கள் வந்து அம்பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய முகநூல் பக்கமே அவர் யார் அப்படின்றத வெளிப்படையாக காட்டுது, அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது. ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆத்தூரில் 2 விவசாயிகள், அந்த விவசாயிகள் யாருமே வந்து நம்மளை என்னப்பா ஒரு 6 ஏக்கர் நிலத்தை பிடுங்க ஈடி வருமா அப்படின்னாங்க. வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு, ஆதாரத்தோடு நம்ம வந்து அம்பலப்படுத்தணும். அதை போல் இதுலேயும் வந்து பாஜகவினுடைய பின்னணி இருக்கிறதுனால இதை வந்து விசாரித்து இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.